கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். நாம் தேவனை விசுவாசிக்கும்போது சோதனைகளை ஜெயிக்கலாம். இந்த உலகத்தை ஜெயிக்க முடியுமா? அப்போஸ்தலனாகிய பேதுரு சோதனைகளை குறித்து பேசும்போது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் அக்கினி சோதனை என்று குறிப்பிட்டுள்ளார். தாவீது தான் அனுபவித்த சோதனை கஷ்டங்களை குறித்து சொல்லும்போது, மனுஷரை எங்கள் தலை மீது ஏறிப்போக பண்ணினீர் என்பது தாவீது படுத்திருக்கும்போது தாவீது தலையின் மீது சத்துருக்கள் ஏறி போகவில்லை. 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் என்றால், தாவீது தண்ணீர், கடல், நதிக்குள் கடந்து வரவே இல்லை, தீக்குள் பாய்ந்து வரவும் இல்லை. இவைகளை சோதனைக்கு ஒப்பிடுகின்றார். ஆனாலும் உண்மையாகவே நடந்த சம்பவம். தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எரிகிற சூளைக்குள் போடப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தப்பினார்கள். அக்கினி போன்ற சோதனையிலிருந்து தப்பவில்லை, அக்கினியிலிருந்தே தப்பினார்கள். அதேபோல் தானியேல் சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தான். தமது தூதர்களை கொண்டு தம்முடைய தாசர்களை தமது தூதனை கொண்டு சிங்கங்களிடமிருந்தே விடுவித்தார். தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். மற்றும் புதிய ஏற்பாட்டில் எபிரேய ஜீவிய நிருபக்காரன் எழுதும்போது 11ஆம் அதிகாரம் 33-34 வசனங்களில் ராஜ்யங்களையே ஜெயித்தார்கள், அந்நிய சேனைகளை முறியடித்தார்கள் என்பது சோதனையான காலகட்டத்தில் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள விசுவாச வீரர்கள் விசுவாசத்தின் மூலம் சோதனை, போராட்டங்களை, கஷ்டங்களை அவர்கள் ஜெயித்தார்கள், வெற்றியும் பெற்றுள்ளார்கள் என்பது இது குறிக்கிறது. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிக்கிறதான விசுவாசமே சோதனைகளை ஜெயிப்பது மட்டுமல்ல, அது இந்த உலகத்தில் எல்லா வித போராட்டங்களிலிருந்தும் ஜெயிக்கிற ஜெயமாக குறிப்பிடுகின்றார். நீங்களும் உங்களுடைய எல்லா போராட்டங்கள், நெருக்கங்கள், சோதனைகள் மத்தியில் தேவன் மீது வைத்துள்ள விசுவாசத்தின் மூலமே உலகத்தை ஜெயிக்க முடியும் என்கிறார் அப்போஸ்தலனாகிய யோவான். ஆமென். God bless you.